வெறுமையான படகு. அந்த படகுல பிரயாணம் பண்ண வேண்டியவர்கள் எல்லாம் இறங்கிட்டாங்க. அந்த படகுக்கு உரிமையாளர்கள் எல்லாம் கீழே இறங்கிட்டாங்க. ஆனா இயேசு அந்த கடலில் வர்றாரு. நிறைய படகை பார்க்கிறாரு, அழகான படகுகள் எல்லாம் பார்க்கிறாரு. ஆனா அவர் ஏறுவதற்கு தெரிந்து கொண்ட ஒரு படகு, அது வெறுமையான படகு. தன்னுடைய ஓனரே கைவிட்ட படகு, தன்னுடைய எஜமானனே இறங்கின அந்த படகை இயேசு ஏறினார். அவர் ஏறுவதற்கு முன்பாக வெறுமையா இருந்த அந்த படகு அவர் ஏறினதற்கு பிற்பாடு நிரம்பி வழிகிற படகாய் மாறினது. கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். மகளே, உன் படகிலே நான் ஏறுவேன். மகனே, உன் படகிலே நான் ஏறுவேன். உன் படகு வெறுமையான படகா இருக்கிறது. ராமுழுதும் பிரயாசப்பட்டும் உன் படகு வெறுமையான படகா இருக்குது. உன் படகுல திருப்தி இல்ல, உன் படகுல சந்தோஷம் இல்ல, உன் படகுல வெற்றி இல்ல. ஆனா இந்த ஆராதனை வேளையிலே அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கை என்னும் படகிலே ஏறுகிறார். தவிர்க்கப்பட்ட உன்னுடைய படகை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். உதவி செய்ய வேண்டியவர்களே இறங்கின அந்த படகை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இதோ திரளான மீன்கள், இதோ திரளான மீன்கள், ஆச்சரியப்படுகிற அளவிற்கு மீன்கள், சுற்றி இருக்கிற ஜனங்கள் பிரமிக்கிற அளவிற்கு, மூழ்கி போகத்தக்கதாய் தாங்க முடியாத அளவிற்கு கைகளை தட்டி நம்புறவங்கள், இது உங்களுக்கான வார்த்தை தான். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலே சமாரியாவிலேயும் உலகத்தின் முடிவு பரியந்தம் ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்போம். நான் போவேனையாகில் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனே அனுப்புவேன். அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை பரிசுத்த ஆவியானுடைய துணையை எப்பொழுதுமே நாடணும், எப்பொழுதுமே நாடணும். அதான் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, வீம்புக்குன்னு எதுவும் செய்யாது. நல்லா சொல்லுங்க, எல்லாரும் நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். வீம்புக்குன்னு உங்களுக்கு வாங்க தெரியும், உங்களுக்கு வாங்க தெரியும், உங்களுக்கு அது வாங்குற அளவுக்கு உங்க கையில் பணம் இருக்குது. நீங்க நினைச்சா அதை செய்யலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆழ்பலம் இருக்குது. ஆனா எதையுமே எதுக்குன்னு செய்யாதீங்க, வீம்புக்குன்னு நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, அந்த காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது. தேவைன்னா செய்யுங்க, தப்பு இல்லை. உங்களுக்கு தேவையா வாங்குங்க, கார் தேவையா கார் வாங்குங்க, வீடு தேவையா வீடு வாங்குங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க வாங்குறதுல எந்த தப்பும் இல்லை. கல்யாணம் பண்றீங்களா, நல்லா பண்ணணுமா, கிராண்டா பண்ணணும் உங்களுக்கு தோணுதா, உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்குதா, தப்பே இல்லை, பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பணம் உங்களுக்கு நீங்க செலவு பண்றீங்க, அவ்வளவுதான், நீங்க செஞ்சிருங்க. ஆனா இவனை விட நான் செய்யணும், வீம்புக்குன்னு நான் செய்யணும், அவன் கண்ணு முன்னாடி நான் செய்யணும், இந்த மாதிரி எண்ணத்தோட நீங்க செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் அதுல என்ன பண்ண மாட்டார்னா, கர்த்தர் துணை நிற்கவே மாட்டார். இன்னைக்கு இருக்கிற நிறைய கணவன் மனைவியினிடத்துல இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஈகோ ப்ராப்ளம் எப்படி கணவன் மனைவிக்குள்ள வருதுன்னே தெரியல. எனக்கு எப்படி ஆகும், எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு என்னன்னா, அவர் திட்டினாராமா, என் வண்டியை தொடாதேன்னு திட்டினாராமா. என் வண்டியை தொடுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு. ஓ அப்படியா, உங்க வண்டியை நான் தொடக்கூடாதா? உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, பா இப்படி சொல்றாரு, அவர் வண்டியை தொடக்கூடாதுன்னு சொல்றாரு, அவர் ஏதோ ஒரு கோபத்துல சும்மா அப்படியே இவ கொண்டு இடிச்சிருவாங்களே என்னமோ சொன்ன உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு என்ன பண்றீங்களோ தெரியல, நாளைக்கு நான் கார் வாங்கணும், எனக்கு ஒரு கார் எடுத்துட்டு வரணும். அப்புறம் நாளைக்கு அவங்க அப்பாவை எல்லா பிரச்சனையும் பண்ணி அந்த காரை வாங்கி, இந்த பாரு நீ எனக்கு 2 வீலர் தானே கொடுக்க மாட்ட, நான் உனக்கு முன்னாடி என்ன வாங்கிறேன், கார். இந்த மாதிரி கணவன் மனைவி இருந்தா அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? வீம்பு பாராட்டுனா எப்படி? இன்னொருத்தருக்காக நம்ம எதுக்கு அப்படி வீம்பு பாராட்டணும்?
எதுக்காக அந்த காரியத்தை, இந்த எண்ணம் இது சவுலுக்குள்ளே இருக்கிற ஒரு பொல்லாத ஆவி. இது முதல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் இதிலிருந்து வெளியே வரணும். நமக்கு எந்த மனுஷனோட, அதான் ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. நம்முடைய ஒரே போராட்டம் யாரோடன்னா அந்தகார லோகாதிபதிகளோடும் துரைத்தனங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு 10 டைம் சொல்லுங்க, எந்த மனுஷனும் எனக்கு எதிரி இல்லை. நிறைய பேருக்கு வாயிலிருந்து வர மாட்டேங்குது. எந்த மனுஷனும் எனக்கு எதிரி இல்லை சொல்லுங்க. எந்த மனுஷனும் எனக்கு எதிரி இல்லை. எனக்கு ஒரே ஒரு எதிரி. யார் அப்படின்னா அந்த மனுஷனுக்கு பின்னாடி இருந்து அவனை செயல்பட வைக்கிற பிசாசு மட்டும்தான் எதிரி. நான் எதிர்க்கிறதுனா பிசாசை மட்டும்தான் எதிர்ப்பேனே தவிர மனுஷனை எனக்கு எதிர்க்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. நான் நம்புறேன், தாவீது ராஜாவாய் மாற்றப்பட்டதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய மனசுல பிக்ஸ் பண்ணிட்டாரு, எனக்கு யாரும் எதிரி இல்லை, நான் யாரையும் பழி வாங்க மாட்டேன், நான் யாருக்காகவும் வீம்புக்காக எதையுமே செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவை அவர் எடுத்தார். சவுல் தன்னை துரத்திட்டே வரும்போது, ஆட்களை கூட்டிட்டு துரத்திட்டே வரும்போது, இவர் வீம்பு பாராட்டணும்னு நினைச்சிருந்தா சவுல் ராஜ்யத்தை விட்டு வெளியே வரும்போது இவரோட இருந்த 600 பேரை கூட்டிட்டு போயிட்டு அங்க ராஜாவாயிருக்கலாம். தன்னுடைய மனுஷர்கள் அவரை கொண்டிருப்பாங்க. இவர் ஒன்றும் செஞ்சிருக்க வேண்டாம். ஆனா அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, நான் வீம்புக்குன்னு போய் உட்கார மாட்டேன், என்னை என்னைக்கு அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கணும்னு என்னை அழைச்ச தேவனுக்கு தெரியும். என்னுடைய அழைச்ச தேவன் இன்னொருத்தரை கொன்னுட்டு என்னை கொண்டு போய் நான் போய் உட்கார வேண்டாம். ஏன்னா பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மடிவான்னு தெரியும். சவுலை கொன்னுட்டு தாவீது ராஜாவா போய் உட்கார்ந்துருந்தான்னா அதே போல தாவீதை கொன்னுட்டு அவன் மகன் ராஜாவா மாறி இருப்பான். அதனால அந்த முடிவை எடுக்க விரும்பல. நான் என்ன செய்கிறேனோ அதை நான் அறுத்து தான் ஆகணும். அதனால அந்த இடம் காலியாகிற வரைக்கும், அந்த சீட்டு காலியாகிற வரைக்கும் நான் பொறுத்திருப்பேன். அந்த சீட்டு ஏன் காலி ஆகலைன்னா, என்னை உருவாக்குற வரைக்கும் அந்த சீட்டு காலி ஆகாது. ஆனா என்னை உருவாக்கி முடிஞ்சிருச்சுன்னா அந்த சீட்டு ஒரு நாள் கூட காலி ஆகாம இருக்காது. அதுல இருக்கிறவங்க இருக்க முடியாது. கர்த்தர் ஒரே நாளிலே எடுத்து போடுகிறதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆமான எல்லாத்துலயும் ஆண்டவர் விட்டுட்டாரு. ஆமான் லெட்டர் எழுதும் போது அமைதியா இருந்தாரு. ஆமான் முர்தகாய்க்கு விரோதமா எழும்பும் போது அமைதியா இருந்தாரு. இப்போ எப்படி அமைதியா இல்லைன்னா, தூக்கு மரத்தை என்னைக்கு நட்டானோ அன்னைக்கு ஆண்டவர் அமைதியா இல்லை. நீ ஏதோ என் பையனை திட்டுன, என் பையனை அந்த மாதிரி பேசின, என் பையனை குறித்து குறை சொன்ன, சரி என் பையனை முறைச்சு பார்த்த, எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், சரி. ஆனா இன்னைக்கு அவனை கொல்லணும்னு நினைச்சு நீ தூக்கு மரத்தை நட்டல இல்ல, இனி அமைதியா இருக்க மாட்டேன். என் பிள்ளையினுடைய ஜீவனை எல்லாம் உனக்கு நான் தர முடியாது. அன்னைக்கு ஆமானுக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்புவார். ஆனால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆமான், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆமானுடைய சக்திகள் நீங்கள் கரங்களை தட்டும் போது கர்த்தர் பார்த்துட்டு அமைதியா இருக்க மாட்டாரு. அமைதியா இருக்க மாட்டாரு. உங்களுக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் இறங்குவார். அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படியே நடப்பதாக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யார் மேல எனக்கு வீம்பு இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். நான் இனி வாங்க மாட்டேன். என்ன உங்களுக்கு கர்த்தர் வீடு தரும்போது கிருபையாய் கர்த்தர் தருவார். ஆமே. நம்ம எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று ஒரு பாடலை பாடி, நான் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன, இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறவர் என்னை இறுதி வரை நடத்தி செல்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். நீங்கள் அவமானம் அடைய கர்த்தர் விடமாட்டார். நீங்கள் அவமானம் அடைய கர்த்தர் விடமாட்டார். கர்த்தர் கிருபையா கொண்டு வந்தாரு. அவர் எவ்வளவு வார்த்தைகளை பேசுறாரு தெரியுமா? அப்படியே சந்தோஷமா இருக்குது. ஆமென். நமக்கு அப்படியே ஒரு படிக்கட்டு நமக்காக போடப்படுகிறது. உங்களுக்காக ஒரு படிக்கட்டு போடப்படுகிறது. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு படிக்கட்டை கர்த்தர் அமைச்சு தருவார். நீங்க அதுல ஏறுவீங்க, உங்க பிள்ளைங்க அதுல ஏறுவாங்க.
உங்க குடும்பத்தில் இருக்கிற நீங்க அதுல ஏறுவீங்க. அன்னைக்கு நடு ராத்திரியிலே யாரும் இல்லாத இடத்திலே யாக்கோபுக்கு கர்த்தர் ஒரு தரிசனமாகி ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒரு முனை பூமியிலும் இன்னொரு முனை வானத்திலும் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருக்கிறார்கள். அந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். மகளே, திசை தெரியாத உனக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. மகனே, எந்த எதிர்காலத்தினுடைய நம்பிக்கையும் இல்லாத உங்களுக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனத்துக்கு ஒரு விளக்கம் உண்டு. அந்த தரிசனத்துக்கு உனக்கு ஒரு விளக்கம் உண்டு. உனக்கு ஆரம்பம் தெரியல, உங்களுக்கு முடிவும் தெரியல. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய துவக்கமும் நான் தான், உன்னுடைய முடிவும் நான் தான். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஏணியாய் மாறுவேன், நான் உனக்கு ஏணியாய் மாறுவேன். நீ துவங்குவாய், என்னிடத்திலிருந்து துவங்குவாய், என்னிடத்திலிருந்து துவங்கி என்னிடத்தில் முடிய போகிறாய். கைகளை தட்டி ஆமென். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த மாசம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஏணிய நீங்க பாப்பீங்க, ஏணிய பாப்பீங்க. திசை இல்லாத இடத்துல, நம்பிக்கை இல்லாத இடத்துல உங்களுக்காக ஒரு ஏணி வைக்கப்படும். சொல்லுங்க, நம்புறப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. எனக்காக ஏணி வைக்கிற கர்த்தர். ஆமென். பாடலாமா சேர்ந்து? உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகிறேன், அவமானம் அடைவதில்லை. ஹalleluya, ஹalleluya. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். பாடுவோம். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. பாடோ, அவமானம் அடைவதில்லை. சொல்லு, அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, கேட்கின்றன. ஈடுகண் வரை என்னை நடத்தி செல்வி, இறுதி வரை என்னை இப்ப சொல்லுவோம். அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடே கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தில் நின்றும் என்னை விடுவிக்கின்றீர். அனைத்தில் நின்றும் என்னை விசுவாசத்தோடே அவமானம் அடைவதில்லை. ஓ அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லிக்கொண்டே நன்றியப்பா,
அப்பா நானும் அது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, பாட பாட ஆராதனை ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. ஆராதிப்போம் கர்த்தருடைய. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதான். என் வெளிச்சமும் நீரே. அக்கினி இப்போ ஒவ்வொருத்தரையும் நிரப்புகிற தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொருத்தரையும் இப்பொழுதே கூடவே இரும். ஓ இது இல்லாமல் நான் வாழ அதரம் கபௌதர சப்கபௌதர விபதர லகதனர லதரஹதரம் விபோரதஹர. மகிமை 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 மகிமை. இந்த 55 நாட்களாய் தொடருகிற புதிய மகிமை, தொடருகிற புதிய மகிமை. இயேசுவே ஒவ்வொருவரும் மேலும் ஒவ்வொருவரும் மேலும் இப்பொழுது மழையாய் மழையாய் பொழியட்டும் பொழியட்டும் பொழியட்டும். அதரம் கதனரல தியாகதரமா. கரங்களை தட்டி முழு வெள்ளத்தோடு நீ நல்லவர், நீ நல்லவர், எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவனே, என் கூடவே இரு, என் கூடவே இரு, என் கூடவே இரு, என் கூடவே இரு, என் கூடவே இரு. சொல்லுங்களேன் எல்லாரும் சேர்ந்து, என் கூடவே. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ. சொல்லுங்க, என் பக்கத்திலே பக்கத்திலே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல. நான் உன் வல பக்கத்துல உனக்கு நிழலா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல. என் கூடவே. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் கேட்க. எஸ், உங்க சத்தம் அப்படியே உயரட்டும் பக்கத்திலே. ஹல்லேலூயா. நீர் இல்லாமல் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்திலே தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில்
தாயுமா. என் கண்ணீரை துடைக்கிறது நீங்க தானே அப்பா. என்னுடைய காயத்தை கட்டுறது நீங்க தானே அப்பா. இப்ப கைகளை மேல கட்டி சொல்லு, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாம் நீ. சொல்லுங்க சொல்லுங்க, கையை வைத்து, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. உங்களை போல அம்மா இல்லப்பா. எஸ் எஸ், திரும்ப 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 இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாம் நீங்க தானப்பா. உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல, உம்மை போல அம்மா இல்ல. அப்பா ஏசப்பா, உம்மை போல அப்பா இல்ல ஏசப்பா, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும். உங்க வலது கையத்தை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும். அந்த அந்த பாசத்தோடு அந்த அன்பை உணர்ந்தவங்க கையை வைத்து, இல்ல 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 இல்ல. அந்த சத்தம் வான பரியந்தம் எட்டட்டும், அந்த சத்தம் இந்த இடத்தை நிரப்பட்டும். அந்த சத்தத்தினால் தேவதூதர்கள் இந்த இடத்திலே உலாவுகிற தேவதூதர்கள் ஆச்சரியப்படட்டும். சொல்லுங்க வாலிப தம்பி சொல்லு, வாலிப தங்கச்சி சொல்லு, கர்த்தர் உன்னை உருவாக்குறார், கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார், கர்த்தர் உன்னை அலங்கரிக்க போகிறார். அடுத்த ஒரு படிக்கு நேராய், அடுத்த ஒரு உயர்வுக்கு நேராய். ஆமென். உங்களுக்கு ஒரு ஏணி வைக்கப்படும், உங்களுக்கு ஒரு படிக்கட்டு வைக்கப்படும். நீங்கள் ஏறுவீர்கள், நீங்கள் ஏறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஏற பண்ணுவார். ரோதலரம் தன்னரேரர் லத்தரம் தன்னரோலர. சொல்லுங்களேன், இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. இப்போ சத்தமா சொல்லுங்க பகலா, இல்ல. ஜீசஸ், ஜீசஸ். இன்னொரு விஷயம் சொல்லுவா, இல்ல 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 இல்ல. எஸ், இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க உச்சரிக்க. ஆமென். வெறுமையான படகு, வெறுமையான படகு. அந்த படகுல பிரயாணம் பண்ண வேண்டியவர்கள் எல்லாம் இறங்கிட்டாங்க. அந்த படகுக்கு உரிமையாளர்கள் எல்லாம் கீழே இறங்கிட்டாங்க. ஆனா இயேசு அந்த கடலில் வர்றாரு, நிறைய படக பார்க்கிறாரு, அழகான படகுகள் எல்லாம் பார்க்கிறாரு. ஆனா அவர் ஏறுவதற்கு தெரிந்து கொண்ட ஒரு படகு, அது வெறுமையான படகு. தன்னுடைய ஓனரே கைவிட்ட படகு, தன்னுடைய எஜமானனே இறங்கின அந்த படகை இயேசு ஏறினார். அவர் ஏறுவதற்கு முன்பாக வெறுமையா இருந்த அந்த படகு அவர் ஏறினதற்கு பிற்பாடு நிரம்பி வழிகிற படகாய் மாறினது. கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். மகளே, உன் படகிலே நான் ஏறுவேன். மகனே, உன் படகிலே நான் ஏறுவேன். உன் படகு வெறுமையான படகா இருக்கிறது. ராமுழுதும் பிரயாசப்பட்டும் உன் படகு வெறுமையான படகா இருக்குது. உன் படகுல திருப்தி இல்ல, உன் படகுல சந்தோஷம் இல்ல, உன் படகுல வெற்றி இல்ல. ஆனா இந்த ஆராதனை வேளையிலே அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கை என்னும் படகிலே ஏறுகிறார். தவிர்க்கப்பட்ட உன்னுடைய படகை அவர் தெரிந்து கொள்ளுகிறார்.
உதவி செய்ய வேண்டியவர்களே இறங்கின அந்த படகை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இதோ திரளான மீன்கள், இதோ திரளான மீன்கள், ஆச்சரியப்படுகிற அளவிற்கு மீன்கள், சுற்றி இருக்கிற ஜனங்கள் பிரமிக்கிற அளவிற்கு, மூழ்கி போகத்தக்கதாய் தாங்க முடியாத அளவிற்கு கைகளை தட்டி நம்புறவங்க, இது உங்களுக்கான வார்த்தை தான், இது எனக்கான வார்த்தை தான். மகிமை 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 மகிமை. இப்போ தடைகளை தாண்டி அந்த படகுல நீங்க ஏறுங்கப்பா, அந்த படகுல நீங்க ஏறுங்கப்பா. நன்றியப்பா, நன்றி நன்றியப்பா, நன்றி. எத்தனை மனிதர்கள், எத்தனை மனிதர்கள், எத்தனை மனிதர்கள், என் படகு அவாய்ட் பண்றவங்க எத்தனை பேர், வேண்டான்னு சொன்னவங்க எத்தனை பேர். ஆனா ஏசப்பா மட்டும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன் படகுல நான் ஏறுவேன், சமாதானத்தை தருவேன், அது நிரம்பி வழிகிற படகா மாறும். அனாதையாய் நின்றுட்டு இருக்கிற அந்த படகு நிரம்பி வழியும், நிரம்பி வழி. ஓ நன்றி 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 நன்றி. எத்தனை மனிதர்களை நான் பார்த்த ஆண்டவர், எத்தனை மனிதர்களை நான் பார்த்த ஆண்டவர், ஆனா உங்களை போல ஒருத்தர் கூட இல்ல. உண்மைன்னு சொல்றவங்க உங்க கைகளை உயர்த்து. இன்னைக்கு சொன்ன இந்த வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லி முழு பலத்தோடு என் படகுல, உங்க பிள்ளையினுடைய படகுல ஏசப்பா ஏறார் சொல்லுங்க முழு பலத்தோடு. இன்னைக்கு கர்த்தர் நீங்க தானே பேசுறீங்க, என் படகு வெறுமையா இருக்கிறது உமக்கு தெரியும்பா, நீங்க என் படகுக்குள்ள ஏறுங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை, மரவேலையா, நீரின்றி வாழ்வே இல்லை. உந்தனின் மாறா மரவேலையா, துதியுமாக்கே கானமுமாக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதியுமக்கே துதியுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆம், நான் எவ்வளவு ஆழத்துல இருக்கிறேன் அப்படின்னு அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். என்னுடைய மன விருப்பங்களை அவர் அறிந்திருக்கிறார். என் வாழ்க்கை பாதையில என் கூட அவர் உடன் நடப்பார். நான் சோர்ந்திடுகிற நேரங்களில் நிச்சயமாய் அவர் எனக்கு பலன் தருகிறதற்கு வல்லவரா இருக்கிறார். அப்படியே ஆராதிச்சு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம், நீங்க இப்படி ஆராதிங்கன்னு நான் சொல்லவே வேண்டாம். நீங்களே அந்த வார்த்தைகளை உணர்ந்து நம்ம தியானிச்சோல்ல, அவர் ஜெபத்தை கேட்கிறவர் அல்லவா. ஆமென். யாபேசுடைய ஜெபத்தை கேட்டார்ல கர்த்தர், சாலோமோனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார்ல, யோசபாத்தினுடைய ஜெபத்தை கேட்டார்ல. சொல்லுங்க வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க சத்தமா ஏசப்பாவுக்கு பிடிக்கிற வார்த்தையை சொல்லி ஆராதிங்க. மகனே நீ ஆராதனையில தான் உன் தலை உயருது, ஆராதனையில தான் உங்களுக்கு மகிமை உண்டாகிறது. ஆராதிக்க சுகம், ஆராதிக்க சத்துருடைய கட்டுகள் உடையும், ஆராதிக்க எதியோ கோட்டை இடிஞ்சு விழும். நல்லா ஆராதிக்க சரீரத்துல பலன் வரட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி.
உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எல்லாரும் சொல்லுவோம், புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மன ஆழம் என்ன நீர் அறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். என் மன ஆழம் என்ன நீர் அறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்து. வாழ்க்கை பாதையில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். இயேசுவே, ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். துதி உமக்கே, கனம் உமக்கே, சத்தமாய் முழுவலத்தோடு திரும்ப திரும்ப கைகளை மேல உயர்த்தி துதி உமக்கே. சொல்லுங்க சொல்லுங்க சகோதரனே, சத்தமா சொல்லுங்க சகோதரனே, சகோதரியே சத்தமா. அப்பா, நீங்க ஆராதிக்க அந்த மகிமை திரும்ப திரும்ப துதி உமக்கே. கூனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே. பெரியவனாக்கினீரே, பெரியவனாக்கினீரே. சொத்துறோம் சொத்துறோம் காருண்யத்தால் பெரியவர். நான் முடிஞ்சவங்க உங்க கைய மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான். எனக்கு வேற எந்த நம்பிக்கை இருக்கு ஆண்டவரே? வேற யார் என்ன விடுதலையாக்க முடியும் ஆண்டவரே? நான் உங்களை மட்டும்தான்ப்பா நான் நம்புறேன். சத்தமா சத்தமா ஒரு விஷயம் கூட ஏசப்பா பார்த்து சொல்லுங்க. நான் நம்பும் கேடகம், நான் நம்பும் விடுவிக்கும் கர்த்தம் நீர்தான் நீர்தான். தூயவர் 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 தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர். இப்ப சத்தமாய் தூயவர் தூயவரே. வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் சத்தமா சத்தம். எஸ், பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம்.
கரங்களை அசைத்து தூயவர் தூயவரே தூயவர், துதிக்கு பாத்திரரே துதிக்கு பாத்திரரே நீராயா தூயவர் தூயவரே ஹல்லேலூயா ஹோசனா ஹல்லேலூயா. ஷெக்கினா மகிமை, தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு தேவனுடைய மகிமை. ஹல்லேலூயா. கரங்களை அசை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுதலை விடுதலை. இப்போ இந்த ஆராதனையுடைய மகிமை இறங்க இறங்க சரீரத்துல விடுதலை உண்டாகட்டும், ஆவியில விடுதலை உண்டாகட்டும். ஆமென். குடும்ப சாபங்கள் அழியட்டும். ஓ சன்னா, கரங்களை தட்டி முழு வெள்ளத்தோம், கரங்களை தட்டி கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷையை பேசுகிறவர்கள் அந்நிய பாஷையை பேசு. இதோ இன்று அவர் வெறுமையான படகிலே ஏறுகிறார். இதோ இன்று அவர் வெறுமையான படகிலே ஏறுகிறார். உங்க படகுல ஆண்டவர் ஏறார், உங்க படகுல ஆண்டவர் ஏறார். விடுதலை விடுதலை விடுதலை. இந்த 56வது நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில உங்க அக்கினி, உங்க அக்கினி, பரலோக அக்கினி பலர் மேல் அப்படியே இறங்கி வந்து சொத்துரும் சத்துருடைய காரியங்களை சுட்டெரிக்கட்டும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஓ ஹல்லேலூயா. ரம்தமனரஹதலரம ரீதலரம் தோனரோஹதலரியா. ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் பா. உம்முடைய மகிமைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி, உம்முடைய தயவு எங்கள் மேல் இருப்பதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகள் தினம் 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 எங்களுக்கு நேராய் கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம், கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். மகிமையின் தேவன் அவர் வெற்றி சிறந்தார், மகிமையின் தேவன் அவர் வெற்றி சிறந்தார். ஸ்தோத்திரம். உங்க பிரசன்னத்திற்கு முழுவதுமாக எங்களை தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். ஆச்சரியமாய் நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.